finishes off in style. He's not just a king, he's a genius. Hi, hello, வணக்கம் friends. Welcome to our channel Cricket Bonds 18-7. நேத்து ஒரு த்ரில்லர் பாத்தீங்க உமன் பிரீமியர் லீக். இன்னைக்கு ஒரு த்ரில்லர் பார்ப்போமா? ஜெயிச்சா ஈலி என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க நாங்க போலிங் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. கோபி டிவைனும் நம்ம மதனாவும் இறங்கி வராங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க மந்தனா. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா சோஃபி டிவைன் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு ஆரம்பம் கிடைக்கல. அப்புறம் வந்தாங்க நம்ம மேக்னாவும் ஸ்மிருதி மந்தனாவும் லைட்டா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த சைடு ராங்கான ஷார்ட் ஆடின நம்ம மந்தனா ஒரு பால் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்தாங்க நம்ம எல்லிஸ் பெரி, அவங்களும் ஒரு பால் ஆடினாங்க, மறுபாலே காலி ஆயிட்டாங்க. ஸோ என்னடா இது நல்ல தொடக்கமே இல்லைன்ற போதுதான் ரிச்சாவும் மேக்னாவும் நின்று விளையாடினாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டம், ரெண்டு பேருமே சூப்பர் ஆடினாங்க. பார்ட்னர்ஷிப் 50க்கு மேல போயிடுச்சு. ஆனா நல்லா ஒரு 50 நம்ம டீம்மேட்ஸும் பாராட்டுறாங்க. அப்புறம் ரிச்சா நான் வேற கீருக்கு ஷிஃப்ட் பண்றேன்னு அடிச்சாங்க பாருங்க. அடி சரியான பேட்டிங்க. அந்த மாதிரி ஆடிட்டு ஒரு விக்கெட் சரிவு. நம்ம மேகா ஏறி ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுறாங்க. பேருன்னு வராங்க. நம்ம ரிஷா அடிச்சா அடியில அவங்க 50 வருதுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஆடுவாங்கன்னு நினைச்சு எப்படி மாதிரி ராங் ஷாட் ஆடி அவங்க அவுட் ஆக வந்தாங்க ஸ்ரேயங்கா பாட்டு. லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு பினிஷ் பண்றாங்க. ரேணுகா போடுற பால் எல்லாம் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனா மோலிக்ஸ் போட்ட பால் ஃபர்ஸ்ட்லயே காலி ஆயிட்டாங்க அலெக்சா ஈலி. நெக்ஸ்ட் அவங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தாங்க, என்னமா ஆடுறாங்க. ஆஷா பால்ல அவுட் ஆயிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா போல்டுங்க நம்ம ஸ்ரேவத் வராங்க. ஸோ ஸ்ரேவத் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் நல்ல பேட்டிங் ஆடுறாங்க. இந்த சைடு கிரேஸ் ஹாரிஸும், ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கிங் வந்து எபிலிட்டி இருக்கிறவங்க தான், சூப்பர் ஆடுறாங்க. அவங்க எடுத்துட்டு போறாங்க. எப்படி ஒரு கிரேஸ் ஹாரிஸ் சும்மா இல்லைங்க, அவங்க அடிக்கிறதெல்லாம் பெரிய ஸ்ட்ரைக் தான், கிரவுண்டை விட்டு வெளியே தான் போகுது பால். அப்படி உள்ள இருக்கிற எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு கிரேஸ் ஹாரிஸும் காலி, நேவிகேர் ஏறி அடிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் காலி ஆயிட்டாங்க. அடுத்து வந்த நம்ம கேமேனு அவங்க ஒரு 3 4 அடிச்சாங்க. அதுக்கு மேல அவங்க சைடும் ஒன்னும் வரல. தீப்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனாலும் எதுவுமே உத்தரப்பிரதேஷ் பக்கம் போல. கடைசியா 2 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க நம்ம ஆர்சிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.